தலைவர் அவருக்கு அதிகாரம் வந்தோன்னா இடைக்கால அரசில் என்ன எல்லாம் தமிழ் பேர் மாற்றினார். இங்கிலீஷ் பேர்லாம் வேண்டாம், பல எல்லாம் தமிழில் பேர் பல கடை ஒன்னொன்றுக்கும் தமிழ். நம்ம அருளியாவை கேட்டாங்க, அங்கேருந்து பேர் எழுதி அனுப்புங்க தனித்தமிழில் பிள்ளைகளுக்கு, ஆணுக்கும் பொண்ணும் எழுதி அனுப்புனார். பல பேரை கேட்டாங்க, அந்த தமிழ் பேர் தான் வச்சாங்க. அங்கே அவங்க நிர்வாகம், பிரபாகர் நிர்வாகம் வந்தோடனே தானே செஞ்சாங்க. அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த நாட்டு வடிவத்திலே போராட்டம், அந்தந்த கட்டத்துக்கு அந்தந்த தேவைக்கேற்ற முழக்கங்கள், கோரிக்கைகள், போராட்டங்கள், உரிமை மீட்புகள் என்பதை சொந்தமாக நாம் நமக்கு தயாரிக்க ஆற்றல் பெற வேண்டும். ஈழப் போராட்டம் தனி, தமிழ்நாட்டு போராட்டம் தனி என்று பிரித்தறியும் தன்மையும் வேண்டும். அவர் தான் பிரதமர் கிடைக்கல காந்தி. எடுத்துக்காட்டு சொல்றேன், நீங்க அகிம்சை போராட்டம் நடத்துல காந்தியா இருக்கட்டும், ஆயுத போராட்டம் நடத்துல பிரபாகரனா இருக்கட்டும், தனக்கான பதவி துல்லியம் வேண்டான்னு இலங்கை அரசோடு சமாதான பேச்சுக்கு ஒத்துக்கொள்ளுங்கள் என்று கேட்க வைத்து ஒத்துக்கொண்டு வெளிநாட்டு அரசுகள் அந்த பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்து விடுதலை புலிகளும் போய் கலந்து கொண்டு வரக்கூடிய நிலைமையை உருவாக்கினார் என்றால், அவன் 2 கோடி சிங்களன், நாம் 35 லட்சம் பேர் ஈழத்திலே. சாதனையோ வேதனையோ நாம் வர்ணிப்பதற்கான செயல்கள் அல்ல, நாம் கற்றுக்கொள்வதற்கான, அடுத்த அடியெடுத்து முன்னே வைப்பதற்கான, அடுத்த பாய்ச்சலுக்கான படித்துணைகளாக இருக்கிறது.